வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜெனி டைவர்ஸ் அனுப்பினதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஜெனி இல்லைனா என்னோட வாழ்க்கையே இல்லை, நான் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செலியன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளைய கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம ஜெனி இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கா, நம்ம ரெண்டில் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி, கோபி, பாக்கியா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜெனியோட வீட்டுக்கு போன நம்ம ஈஸ்வரி ரொம்பவே கோவத்தோட டோரெல்லாம் தட்ட, அந்த டைமில் நம்ம மரியம் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்த்ததுமே ஈஸ்வரி கோவப்பட்டு, ஏங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்க, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக இப்போ குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம பாக்கியா, தாத்தா, கோபி எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பசங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம கெடுக்க வேண்டாம். ஏன்னா என் பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் வந்து அதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக அவன் முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ ரொம்பவே மாறிட்டான், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பேச, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. பாக்கியா கொஞ்சம் அமைதியாரு, இப்போ தப்பு ஊர் உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பாக பண்ணிட்டா என்ன ஜெனி, நீ இந்த பிரச்சனைக்காகவே செலினே உனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா, எப்படி உன்னால் செலின் இல்லாமல் இருக்க முடியும், இந்த வீட்டில் உன்னை யார் பார்த்துப்பாங்க, உன் குழந்தை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிக்கிட்ட ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க, ஆனால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி ஒரு பக்கம் நிற்கிறாங்க. உடனே நம்ம ஜோசப்பும் மரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ ஜெனிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஜெனி நீ பாட்டுன்னு பொசுக்குன்னு செலியும் வேண்டான்னு முடிவு பண்ணி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்ட, இது எந்த வகையில் சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதனால் கோவப்பட்டு நம்ம ஜோசப், போது நிறுத்துங்க, உங்கள் பையனோட யோகியத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பேசாதீங்க, கோபி சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சரியாக இருந்தால் தானே உங்கள் பிள்ளை சரியாக இருக்கும், நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சாதாரணமாக இருக்கிறீங்களே அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியும் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெனி அப்படியே மூடாக போயிடுறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மரியம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெனி நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை அமைதிப்படுத்துறதுல இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இது ஜெனியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ஜெனி எதுவாக இருந்தாலும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மதியம் வந்து ஜெனியை பேச விடாமல் அப்படியே பின் ட்ராப்பில் மாற்றிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஜெனியோ இல்லை இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி பாக்கியெல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.